படைத்தவனிடத்துல ரெண்டு உலகத்தையும் சிறந்ததாக கேட்போமே. அல்லாஹ்விடத்துல நீங்க எப்ப துஆ செய்தாலும் ரெண்ட பேஸ் பண்ணி தான் நீங்க கேட்கணும். உலகம், மறுமை. என்ன ஒண்ணு, மறுமை கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், உலகம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அப்படி ஒரு அற்புதமான ரெண்டு உலகங்களிலும் தலை சிறந்து ஒருவனை மாற்றக்கூடிய ஒரு வசீஃபாவோடு தான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன். உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவின் பட்டியலில் இந்த துஆவையும் செய்திருக்கிறார்கள் என்பது பெரிய அற்புதமான ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்ன துஆ? ஆரம்பத்திலும் கடைசியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத்தை மொழிந்த நிலையில தினசரி லொஹர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழின்னு சொன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று என்னன்னா சொர்க்கம், இறைவனின் திருப்தி, அந்த ரூட்டை காட்டக்கூடிய வழி. இன்னொன்று இருக்கு, ஒரு வியாபாரமோ அல்லது வேறு வகையான உலகாதாய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியையும் அவன் தான் காட்டணும். அப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்கா, உலகை சார்ந்த நேர்வழி, மறுமையை சார்ந்த நேர்வழி எனக்கு நீ கொடு. ஒத்துக்கா, இரையச்சம் பொங்கணும் என் உள்ளம். ஏன்னா நான் இரையச்சத்திற்கு மாற்றமா வாழ்ந்துட்டேன், ஷைத்தான் என்ன உலகத்திலும் வீழ்த்திடுவா, மறுமையிலும் வீழ்த்திடுவா. அதனால பொங்குகின்ற இரையச்சத்தை எனக்கு நீத்தா. வல் அஃபாஃப, பேணுதல். மக்கள் பார்க்கும்போது இவன் நல்ல மனிதன், நல்ல கண்ணியம் இருக்குது, இந்த மனிதனை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலான்னு சொல்லி என்னை பற்றி உள்ள நிறைவான எண்ணத்தை நீ தாராபாரு, அந்த பேணுதலை எனக்கு நீ தா. வல் கினா, இதுதான் மெயின் பாயிண்ட். செல்வத்தை எனக்கு தா. தேவையற்ற தன்மையை எவனிடத்திலும் போய் கையேந்திரக்கூடாது. கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லி கடனாகவோ அல்லது கஷ்டமாகவோ நான் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, பிறட்ட போய் கையேந்திரக்கூடாது. செல்வத்தில் பரக்கத்தை அதிகமாக கொடு. 4 பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செத்து போகும்போது சிறந்த தர்மசீலனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது சிறந்த கருணையாளனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது இந்த உலகத்துல பல பேரை வாழ வச்சுட்டு நான் சாகணும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவை நீங்களும் கேளுங்க. இது சாதாரண